போலாம். நான் பாத்துக்கிறோம். உனக்கு என்ன வேணும்னு சொல்றாம உங்களுக்கு என்ன பாரு. இறைவன் கருணையினாலே துணை விளக்கை எல்லாரும் ஏற்றிக் கொள்ளுங்கள். ஏற்றிக்கொண்டு இறைவன் பால் கொண்ட அன்பினாலே ஊதுவத்தி பேச வேணாங்க. தயவு செய்து சொல்றோம். எல்லாரும் சொல்வதை கேட்டா அழகா பூசை இருக்கலாங்க, வேற ஒண்ணும் இல்லை. அதனால இப்பொழுது துணை விளக்குக்கு 2 மலர்களை எடுத்து 2 மலரை எடுத்து போட்டுட்டு 2 விளக்க 2 பூ எடுத்து அவர் போட்டுட்டு, அம்மா அங்க பாருங்க, அதுக்குதான் முன்னையே இங்க வேலையெல்லாம் முடிச்சுக்கிட்டு தயாரா இருங்கன்னு சொன்னான். போட்டுட்டு எழுந்தருள், இந்த விரலை அங்க வச்சுக்கணும். எழுந்தருள்க, அமர்ந்தருள்க, நேர் நின்றருள்க, எல்லா கையும் இங்க மறைக்கணும். நேர் நின்றருள்க, இடையில இந்த மாதிரிங்க 3 விரல் தான் இருக்கணும், துப்பாக்கி மாதிரி. அப்படியே நேர் நின்றருள்க, இடைதருத்தருள்க, இங்கேயும் 3 தான் இருக்கணும், இங்கேயும் 3. முப்பேறு கேட்டருள்க, என் திசை காத்தருள்க, வலை சுத்தருள்க, சிவசக்தி துடுவ கண்டருள்க, மீன் குறி கண்டருள்க, சிவசூழ குறி கண்டருங்க. மீன் மீன் ஏமா ஏமா விளக்கு ஏற்றுறீங்க? அதுக்குள்ள என்ன துணை விளக்கு ஏற்றுங்கம்மா. சிவசூழ குறி கண்டருள்க, தாமரை பூ கண்டருள்க, பசுவின் பால் மடி கண்டருள்க. ஒரு பசுவினுடைய பால் மடி கண்டருள்வது போல இப்படி காட்டும். அப்படி காட்டிட்டு வணக்க குறி கண்டருள்க. இதான் நிலை. அப்படி வச்சுக்கணும். அடுத்தது போட்டுட்டு அங்க இருக்கக்கூடிய என்ன உங்கள்கிட்ட பழமோ ஏதோ இருக்கோ அப்படியே நைவேத்தியம் காமிச்சு அதை நல்லபடியா என்னுடைய குலம், என்னுடைய கோத்திரம், என்னுடைய வாழ்க்கை பலன் என்றும் நிறைந்த ஒளியானது இருக்கணும் அதை வேண்டிக் கொண்டு ஒரு பூவை போட்டுட்டு, அடுத்ததாக விநாயகர் வச்சிருக்கீங்க இல்லையா, விநாயகர்கிட்ட வாங்க. விநாயகர்கிட்ட வந்துட்டீங்களா, அது மேல ஒரு பூ வைங்க. எல்லாம் குங்குமம் வச்சுட்டீங்களா, ஒரு பூ மேல வைங்க. பூ வச்சா அடுத்தது இப்ப 2 பூ மீண்டும் எடுத்துங்க. திருச்சிற்றம்பலம் ஆரூரவந்தரசே போற்றி, கனகத்திரனே போற்றி, வானுலகு மண்ணுலகு வாழ மறை வாழ பான்மைதரு செய்ய தமிழ் பார்வை செய் விளங்க வழிபடும் அவரிடர் பஞ்சபாத்திரத்திலிருந்து கிளாஸ்ல இருந்து 2 பூ எடுத்து அந்த விநாயகருக்கு 3 வாட்டி தண்ணி எடுத்து விடுங்க. திருவடி நீர், உட்கொள்ளு நீர், உச்சி குடி நீர் என்று 3 முறை எடுத்து விடணும். வீட்டுல கூட அப்படிதான். அடுத்தது அந்த விளக்கு வச்சிருக்கீங்களே, அந்த விளக்கு எடுத்து உங்க கையில இருக்க மணி இருக்குதுல்ல, அதை அடித்து கொண்டு பூசை செய்யுங்க.
விளக்க வைத்து மணியும் வைத்துருங்க. நிறைய பேர் விளக்கு காட்டுறீங்க. நான் அழகா சொன்னேன், விநாயகருக்கு காட்டுங்க. சரி, எல்லாரும் தயாராக விநாயகர் பெருமானுக்கு வழிபாடு செய்தீர்கள். இறைவன் கருணையை கொண்டு நம்பிக்கையை தும்பிக்கையில வைக்கணும். யார் மேலேயோ வச்சு அவநம்பிக்கையா போயிடக்கூடாது. என்ன செஞ்சலையா, யார் மேலேயோ வச்சேன், நம்பி இருந்தேன், அவன் இப்படி பழி வாங்கிட்டான், இவனை நம்பிதான் நான் வாழ்க்கை இருந்தேன், அவன் என்னை காலவாரி விட்ட மாதிரி பண்ணிட்டான், நான் நம்பிதான் இவங்கள்ட்ட பணம் போட்டேன், அந்த நம்பிக்கைலாம் அவநம்பிக்கையா போயிடுச்சுங்க, என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லாத அளவுக்கு நம் நம்பிக்கையை விநாயகப் பெருமான் மீது இருக்கக்கூடிய அந்த தும்பிக்கையில வைப்போமானால் என்றும் இந்த உலகத்தில் தரம் தாழ்ந்து போக மாட்டோம். அதனால் நம்பிக்கையை தும்பிக்கையில வைக்கக்கூடிய வழிபாடு இப்பொழுது கொஞ்சோண்டு பூ எடுத்துக்கங்க. இந்த விநாயகருக்கு போற்றி என்று சொல்லக்கூடிய போற்றி. ஓம் சிவவரன் சுடரின் செய்யே போற்றி. ஓம் சிவராமித்தாதன் செல்வா போற்றி. ஓம் சிவகங்களுக்கு தலைவா போற்றி. ஓம் சக்தி புத்திகள் மனாடா போற்றி. திருவகை பொருளும் இளங்குவை போற்றி. ஓம் அழுவகை நிலனினும் அமர்ந்தாய் போற்றி. ஓம் நிலையாக நெஞ்சில் நிற்பாய் போற்றி. ஓம் பக்தியில் பெரும் பிளக்கடித்துவாய் போற்றி. துதித்த மணியே போற்றி. ஓம் அரசமரணிகள் அமர்ந்தாய் போற்றி. அங்குசம் எந்துகை அரசே போற்றி. ஓம் ஆணை மாமுகத்தை வரா போற்றி. சந்தனம் சார்ந்த மார்பா போற்றி. ஓம் கங்கை கூடுமகவு ஆனாய் போற்றி. சிவஞானம் தரும் ஒளியே போற்றி போற்றி. எல்லா நலங்களும் இவோய் போற்றி போற்றி. மீண்டும் விளக்கெடுத்து மணி எடுத்து அந்த தீபாரதனையை விநாயக பெருமானுக்கு காட்ட வேண்டுமாய் கற்றுக் கொள்கிறோம். ஓம் கற்பனை கிடந்தது அருமலை இப்பொழுது விளக்கை வைத்து மணியை வைத்து விடுங்கள். இப்பொழுது விளக்கு ஏற்றுவதற்கு இறைவன் உங்களுக்கு அருள் செய்கிறார். விதியின்மை இருந்தால் தாங்க விளக்கேற்ற முடியும். விதி இல்லைன்னா விளக்கேற்ற முடியாது. நம்ம வாழ்க்கையில விதின்னு ஒண்ணு இருக்குதுல்ல, அந்த விதி வலியது. அந்த விதி என்பது ரொம்ப ரொம்ப கொடியது என்பதும் பொருள், அதே மகிழ்வு என்பதும் பொருள். அதனால இந்த கொடியதை மாற்ற வேண்டுமானால் விளக்கு மட்டும்தாங்க விஷயம். அதனால நீங்கள் எல்லாம் வேண்டிக் கொண்டு நல்ல முறையிலே உங்கள் வாழ்வு வளம் நலமாக வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள வேண்டுமாய் அந்த விளக்கெடுத்து 5 ஏற்றி உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னா 5 விளக்கை ஏற்றுங்க. இல்லைன்னா ஒரு பக்கம் 2 3 தீயை ஒன்னா போட்டு எரியிட்டீங்கன்னா, ஏன்னா பூசை பண்ணுகிற போது நீங்க விளக்க கவனிக்க முடியாது. நான் மட்டும் போட்டேன்னு சொல்லிட்டே தான் இருக்கும். குங்குமத்தால் அர்ச்சனை, அடுத்தது மலரினால் அர்ச்சனை, அதுக்கு பிறகு பொன்னரிசினால அர்ச்சனை. இந்த 3 அர்ச்சனை பண்ணுகிற பொழுது உங்களுக்கு நீங்க என்ன பண்ணலாம், விளக்குல என்ன ஊற்றுவீங்களா, அதை பார்ப்பீங்களா, இதை பார்ப்பீங்களான்னு அப்ப போட்டு தான் நாங்க இது மாதிரி பேசவே மாட்டோம். அப்ப அதனால் உங்களுக்கு தேவையானதை இப்பொழுதே நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள். அன்போடு சொல்லிக் கொள்கிறோம். தயவு செய்து அவர்கள் அருகாமையில் இருக்கவர்கள் எங்களுக்காக எழுந்து அந்த பக்கமா அமர வேண்டுமா கேட்டுக்கணுமா. கொஞ்ச நாள் உட்காருமா, உட்கார். சரி, எல்லாரும் விளக்கு ஏற்றுவதற்கு தயாரா இருக்கீங்களா? தயாரா இருக்கீங்களா? ஏற்றலாமா? ஆரூராந்தரசே போற்றி. கைலே மலைவானே போற்றி போற்றி. கண்ணாடி போற்றி. கைலே மலைவானே பொருள் போற்றி. ஆரூரமந்தரசே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. மன்னா போற்றி. கண்ணாடி
பேசக்கூடாதுன்னு சொல்றேன். தமிழ் தானே பேசுறேன். நீங்க வடநாட்டுல இருக்கீங்களா, நான் வந்துருக்கேன். சொல்வதை கேட்டல், முதல்ல கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், செயல்படுதல். முதல்ல கேட்கணும் என்ன சொல்றாங்க. அதுக்குள்ளதான் 1000 பேர் உங்கள்கிட்ட வராங்க. எப்படி கேட்பீங்க? இந்த காது இருக்குதுல்ல, இந்த காது நீங்க தனியா வந்து